ஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 51. சக்தியின் கையில் ஒரு கர்ச்சீஃபால் கட்டு போட்டுவிட்டு வீட்டுக்கு அழைத்து வந்தார் தீபக். வீட்டுக்கு வரவும் தன் அறைக்குள் செல்ல போன சக்தியிடம், டாக்டரை வர சொல்றேன்டா என்று கூறினார் தீபக். இந்த காயத்துக்கெல்லாம் எந்த டாக்டர் கிட்டயும் மருந்தில்ல, நீங்க வர சொல்ல வேணாம், நானே பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றான் சக்தி. தீபக் அந்த ரவுடிகளை ஒரு இடத்திற்கு வர சொல்லியிருந்தார். அதனால் இப்போது சக்தியிடம் விவாதம் செய்யாமல் அங்கு சென்றார். அவருக்கு முன்பே அங்கு அந்த ரவுடிகள் வந்திருந்தார்கள். அவர்களை பார்த்த தீபக் ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்க பணத்தை நீட்டினார். ஒரு ரவுடி வாங்குவதற்கு கையை நீட்டும் போது அந்த பணத்தை கொடுக்காமல் கையை விலக்கி கொண்டவர், ஏண்டா நான் சொல்லதெல்லாம் செஞ்ச என்று அந்த ரவுடியிடம் கேட்டார் தீபக். நீங்க சொன்னதுதானே செஞ்சோம் என்று அந்த ரவுடி கூறினான். கத்தியை எடுத்து என்னோட மருமகன் கையை கிழிக்க சொல்லி நானடா சொன்னேன் என்று கேட்டார் தீபக். அது அந்த பொண்ணு கொஞ்சம் ஜாஸ்தி அழகாக இருந்துச்சு, அதான் இன்னும் கொஞ்சம் சீன் பெருசா போட்டாதான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு என்று அந்த ரவுடி கூறினான். டேய், அது எங்க வீட்டு பொண்ணு, இத காரணமா வச்சு வேற எங்காவது அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணுனீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் ஃபாரின்ல இருந்து வந்தவன் டீசெண்டா இருப்பேன்னு நினைக்காதீங்க. நான் இங்க இருக்கும் போது உங்களுக்கு மேல பெரிய ரவுடியா தான் இருந்தேன், புரிஞ்சதா என்று கூறி கையில் இருந்த பணத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து சென்றார். கத்தியால் சக்தி கையை கீறிய ரவுடியிடம் அருகில் இருந்த வேறொரு ரவுடி, நானும் கேட்கணும்னு நினைச்சேன், ஏன்டா தேவையில்லாம கத்தி எடுத்த என்று கேட்டான். அதற்கு அந்த ரவுடி அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் கேள்வி கேட்ட ரவுடியிடம், டே, அந்த பொண்ணு எந்த ஏரியாடா என்று கேட்டான். டே, அந்த பொண்ணு எந்த ஏரியாவா இருந்தா நமக்கு என்னடா, இதுக்குதான் அந்த பொண்ணு அப்படி பாத்தியாடா, நான் கூட ஏதோ உண்மையா நடிக்கிறேன்னு இல்லடா நினைச்சேன் என்றான் மற்றொரு ரவுடி. டே, நீ சொல்லலனா எனக்கு அந்த பொண்ணு ஏரியா தெரியாமலா போயிடும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் அந்த ரவுடி. தன் அறைக்குள் வந்த சக்தி வெகு நேரம் அமர்ந்திருந்து விட்டு பின்பு ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டரை எடுத்து அதை தன் கையில் இருக்கும் கட்டை அவிழ்த்து விட்டு ஊற்றினான். கட்டு ஏதும் போடவில்லை, அப்படியே வந்து தன் கட்டிலில் படுத்தான். இங்கு மறுபுறம் கீர்த்தனா போன தடவை வந்த போது அக்காவை திருமணம் செய்து கொள்ள போகும் மாப்பிள்ளையை சரியாக கூட பார்க்கவில்லை என்று அடம் பிடித்து தன் அம்மாவை கார்த்திக் வீட்டிற்கு அழைத்து சென்றாள். அங்கு சென்று அனைவரையும் பார்த்துவிட்டு கார்த்திக் அண்ணன் வருணையும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தாள். வெளியே சென்றிருந்த மகேஸ்வரி வீட்டுக்கு வந்தவர் கீர்த்தனாவையும் அவள் அம்மா பார்வதியையும் வரவேற்றவர் கீர்த்தனாவிடம், என்னம்மா, உனக்கு உங்க அக்காவோட வருங்கால ஹஸ்பண்ட பிடிச்சிருக்கா என்று கேட்டார். அக்காவுக்கு ஏத்த மாப்பிள்ளதான் ஆண்டி என்று கூறியவள் இன்னும் வேற சில விஷயங்களை மகேஸ்வரியிடம் பேசிக்கொண்டிருந்தாள் கீர்த்தனா. கீர்த்தனாவின் பேச்சு மகேஸ்வரிக்கு பிடித்து போக, நம்ம கார்த்திக்கு கீர்த்தனாவை கல்யாணம் செஞ்சு வச்சா நல்லா இருக்கும் என்று மகேஸ்வரி மனதில் தோன்றியது. இதை பற்றி கார்த்திக் அப்பாவிடமும் கார்த்திக்கிடமும் பேசிவிட்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார். வெகு நேரம் கட்டிலில் படுத்திருந்த சக்தி தூக்கம் வராமல் போக எழுந்து மணியை பார்த்தான். இரவு 12 மணி ஆகிக் கொண்டிருந்தது. கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பினான். அங்கு அவன் எப்போதும் செல்லும் கிளப்புக்கு சென்றான். அங்கு அவன் நுழையவும் அங்கிருக்கும் அவன் தோழர்கள் அவனை பார்த்து, டே சக்தி, என்னடா ரொம்ப நாளா உன்னை இங்க காணோம், சரி வா என்று கூறி அவன் கையை பிடித்து இழுத்து குழுவாக ஆடிக்கொண்டிருக்கும் இடத்திற்கு அவனை இழுத்து சென்றனர். அனைவரும் மகிழ்ச்சியாக ஆடினார்கள். ஆனால் சக்தி ஒரு பொம்மை போல் நின்று கொண்டிருந்தான். அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருக்க அவனுக்கு பிடிக்கவில்லை. மெதுவாக விலகி வெளியே வந்தவன் அங்கு ட்ரிங்க்ஸ் கிடக்கும் கவுண்டருக்கு சென்று அமர்ந்து அங்கு வேலை பார்ப்பவரிடம் தனக்கு ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ் சொன்னான். அதை ஊற்றி அவனுக்கு அங்கு வேலை பார்ப்பவர் கொடுத்தார். அதை கையில் வாங்கியவன் அதை குடிக்காமல் கையில் வைத்திருந்தான். அவனுக்கு சரண்யாவின் ஞாபகம் அதிகம் வர, சரண்யாவை மறக்க இதுதான் சரி என்று நினைத்தவன் வேகமாக குடிக்க போனான். அப்போது அவன் கையை யாரோ பிடிப்பது போன்று தோன்றியது. தான் விழி உயர்த்தி யார் என்று பார்த்தான். எதிரே சரண்யா. அவன் கண்களுக்கு மட்டும் மாயமாக தெரிந்தாள். கையில் இருந்த கிளாஸை அப்படியே விட்டான். அவள் லேசாக புன்னகைத்தாள். சரண்யாவை பார்த்து, நான் ஏன் சரண்யா இப்படி இருக்கேன், முன்னெல்லாம் இங்க வந்தா மத்தவங்களை விட அதிகமா சந்தோஷமா இருப்பேன், ஆனா இப்போ இங்க எதுவுமே பிடிக்கல
என்னால நான் வாழ்ந்துட்டு இருந்த பழைய வாழ்க்கையும் வாழ முடியல. என்னால இந்த புது வாழ்க்கையும் நிம்மதியா வாழ முடியல. என்னால உன்னை நெருங்கவும் முடியல, விலகவும் முடியல. உன்னை நினைக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. நீ எனக்கு இல்லைன்னா எதுக்கு என்னோட வாழ்க்கையில வந்த? இப்ப எதுக்கு என்னை விட்டு போன? அப்போ இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் உன் மேல தோணுதா? உனக்கு என் மேல எதுவுமே தோணலையா? ஏன் சரண்யா, ஏன் என்று கத்திய சக்தி அங்கு கவுண்டரில் அடுக்கியிருந்த கண்ணாடி கிளாஸ் மொத்தத்தையும் தள்ளிவிட்டான். அது அனைத்தும் கீழே விழுந்து சுக்குநூறாக உடைந்தது. தானே தனியாக கத்திக்கொண்டிருக்கும் சக்தியை அங்கு இருப்பவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அந்த கிளப்பின் மெயின்டனர் சக்தியிடம் வந்து அங்கு உடைந்த பொருட்களுக்கு பணம் கேட்கவில்லை. ஏனென்றால் அது சக்தி முன்பு கதியே என்று கிடந்த கிளப். சக்தி தாராளமாக பணம் செலவு பண்ணுபவன் என்று அவருக்கு தெரியும். சக்தியிடம் எப்போது வேண்டுமானாலும் பணம் வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர் அமைதியாக இருந்தார். சக்தியை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சக்தியின் தோழர்கள் அவன் அருகில் வந்து அவனிடம் ஏதேதோ பேசினார்கள். ஆனால் அது எதையும் சக்தி கேட்காமல் அங்கிருந்து வெளியே சென்றான். வெளியே மழை அடித்து பெய்து கொண்டிருந்தது. அந்த மழையில் நனைந்து கொண்டு கால் போன பாதையில் நடந்தான். என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொல்வெளியே. தனியாக மழையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் சக்தியை அவனை தேடி வந்த தீபக் பார்த்தார். காரில் இருந்து இறங்கி சக்தியின் கையை பிடித்து இழுத்து, டே சக்தி, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி இருக்க? ஏதாவது பேசுடா என்றார். சக்தி சிலை போலவே நின்று கொண்டிருக்க, சரி வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று அவனை இழுத்து சென்று காரில் அமர வைத்தார். சக்தியை அவன் அறைக்கு அழைத்து சென்று விட்டார். சோஃபாவில் அமர்ந்த சக்தியிடம் உடை மாற்ற சொல்லி துணி எடுத்து வந்து கொடுத்தார். அதை வாங்கிக் கொண்டு துணி மாற்றும் இடத்திற்கு சென்றான். தீபக் காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்து அவர் அறைக்கு சென்றார். துணி மாற்றி வந்து கட்டிலில் படுத்தவன், சரண்யா என்னை விட்டு இப்படி விலகி போனதுதான் என்னால தாங்கிக்க முடியல. நான் நிரந்தரமா வெளிநாடு போயிட்டேன்னா எல்லாமே சரியாகிடும் என்று தனக்கு தானே சொன்னவன் அதற்கான வேலைகளை எழுந்து செய்ய ஆரம்பித்தான். இங்கு மறுபுறம் கார்த்திக்கிற்கு காலையில் போன் வந்தது. அதை அட்டன் பண்ணி பேசியவன் போனை கட் பண்ணிவிட்டு ஆனந்திடம், டே ஆனந்த், எனக்கு மதியம் கோர்ட்ல ஒரு வழக்கு இருக்குடா, நான் போகணும் என்றான் கார்த்திக். என்னடா விளையாடுறியா? அம்மாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவ? அவங்க ஒரு வாரம் நீ கண்டிப்பா இங்க இருக்கணும்னு சொல்லிருக்காங்க, மறந்து போச்சாடா என்று கேட்டான் ஆனந்த். டே, நான் இப்ப போகலன்னா இந்த கேஸ் தோத்துடுவேன். அதனால நான் கண்டிப்பா போயே ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அம்மாவை எப்படியாவது சமாளிச்சிடா என்றான் கார்த்திக். என்னால முடியாதுடா என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, நீ போயிட்டு வா கார்த்திக், அம்மாவை நாங்க 2 பேரும் சமாளிச்சுக்கிறோம் என்று கூறினான் கிஷோர். தேங்க்ஸ்டா என்று கூறிவிட்டு கிளம்பினான் கார்த்திக். தன் வாதாடும் வழக்கு முடிந்ததும் காவ்யா கல்லூரிக்கு சென்றான். காரில் அமர்ந்து கொண்டே காவ்யாவிற்காக காத்து கொண்டிருந்தான். காவ்யா கல்லூரி முடிந்து வெளியே வந்தாள். சிறிது தூரம் காவ்யாவை எப்போதும் போல் காரிலே பின்தொடர்ந்து கொண்டே சென்றான். வெகு நாட்கள் தன்னை பின்தொடர்ந்து கொண்டிருந்த கருப்பு கார் சிறிது நாளாக தன்னை பின்தொடராமல் இருந்ததில் நிம்மதியாக இருந்தாள் காவ்யா. மறுபடியும் அந்த கார் அவளை பின்தொடர்ந்து வர காவ்யா மனதில் மறுபடியும் பயம் தொற்றிக் கொண்டது. பயத்தில் வேகமாக நடந்தாள் காவ்யா. கார்த்திக் காரை சிறிது வேகமாக ஓட்டிச் சென்று காவ்யா முன் நிறுத்தினான். காவ்யா பயந்து போய் நின்றாள். காரின் கதவை திறந்தான் கார்த்திக். யார் என்று பயந்து கொண்டு பார்த்தாள் காவ்யா. அந்த காரில் இருந்து இறங்கினான் கார்த்திக். கார்த்திக்கை பார்த்ததும் காவ்யாவிற்கு நம்ப முடியவில்லை. காவ்யாவை பார்க்கவும் கார்த்திக் புன்னகைத்து கொண்டே காவ்யா அருகில் வந்தான். காவ்யா பயந்து கொஞ்சம் பின்னால் நகன்று போனாள். வாங்க காவ்யா, நான் உங்களை டிராப் பண்றேன் என்றான் கார்த்திக் புன்னகை முகமாக. இந்த கார் யாரோடது என்று கார்த்திக்கிடம் திக்கி திணறி கேட்டாள் காவ்யா. நம்ம கார் தான், சாரி என்னோட கார் தான் காவ்யா என்றான் கார்த்திக். அப்படின்னா என்னைய ரோட்ல எங்க வீட்டு பக்கத்துல நான் எங்க போனாலும் என்னைய கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணினது நீங்க தானா என்று கேட்டாள். இல்ல காவ்யா, அது நம்ம அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதான் என்றான் கார்த்திக். நாம அப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல
என்று கூறி அங்கிருந்து வேகமாக நடந்து சென்றாள் காவ்யா. காவ்யா, நான் சொல்றத கேளுங்க என்று காவ்யாவை துரத்தி கொண்டே காவ்யாவின் பின்னால் சென்றான் கார்த்திக். தானாக வெளிநாடு செல்வதற்கு ஏர்போர்ட் சென்று கொண்டிருந்த சக்தி வழியில் கார்த்திக் காவ்யாவிடம் ஏதோ கெஞ்சி கொண்டு செல்வதை பார்த்து காரை நிறுத்தினான். கார்த்திக் சொல்வது எதையும் கேட்காமல் தன் மகளிர் பேருந்து வரவும் அதில் ஏறி சென்றாள் காவ்யா. காவ்யா செல்வதை பார்த்து விட்டு திரும்பிய கார்த்திக் முகத்தில் ஓங்கி குத்திய சக்தி கார்த்திக் சட்டையை பிடித்து, ஆபீஸ்ல ஒரு பொண்ணு, ரோட்ல ஒரு பொண்ணு, இன்னும் எத்தனை பொண்ணுடா? சரண்யா மாதிரி ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்றியடா என்று சட்டையை விட்டவன் இன்னொரு அடி கார்த்திக்கை அடித்தான். இன்னொரு அடி அடிக்க போன சக்தியின் கையை பிடித்த கார்த்திக், ப்ரோ ப்ரோ, நான் என்ன துரோகம் சரண்யாவுக்கு பண்ணுன என்று கேட்டான் கார்த்திக். டேய், நடிக்காதடா. நேத்து நான் போன்ல நீ விரும்புற பொண்ணு யாருன்னு கேட்டப்போ நீ சரண்யான்னு சொல்லல என்று கேட்டான் சக்தி. ப்ரோ, ஒரு நிமிஷம், நான் சரண்யாவை இல்ல, சரண்யாவோட தங்கச்சி காவ்யாவை தான் லவ் பண்றேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போன் லைன் கட் ஆகிடுச்சு என்றான் கார்த்திக். டேய், என்னடா, நான் பார்க்கவும் பேச்ச மாத்திரியா என்று கேட்டான் சக்தி. ஐயோ ப்ரோ, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்ப என்று கூறியவன் 1 செகண்ட் என்று விட்டு ஜோபில் இருக்கும் தன் மொபைலை எடுத்து தனது அத்தை பையன் அரவிந்த் திருமண ஆல்பத்தில் இருந்து சரண்யாவும் காவ்யாவும் ஒன்றாக நிற்கும் போட்டோக்களை தன் போனில் போட்டோ எடுத்து வைத்திருந்தான். அதை சக்தியிடம் காட்டி, நல்லா பாருங்க ப்ரோ என்றான் கார்த்திக். அதை வாங்கி பார்த்தான் சக்தி. சரண்யா பக்கத்துல நிக்கிற பொண்ணுதான் காவ்யா, சரண்யாவோட தங்கச்சி, நான் லவ் பண்ற பொண்ணு. என்னைய போய் இப்படி நினைச்சிட்டீங்களே ப்ரோ என்ற கார்த்திக் சக்தியிடம், நாளை பின்ன எங்களுக்கு கல்யாணத்துல ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்னு நினைச்சுதா நான் சரண்யா கூட ஃப்ரெண்டா பழகினேன், இல்லனா நான் சரண்யா கூட ஃப்ரெண்டா கூட பழக மாட்டேன் என்று கூறிவிட்டு சக்தியிடம் போட்டு வாங்க நினைத்த கார்த்திக், போயும் போயும் அந்த லவுட் ஸ்பீக்கர் சரண்யாவை யார லவ் பண்ணுவா ப்ரோ என்றான் சிரித்து கொண்டே. டேய் என்று சற்று கோவமாக சக்தி கூறவும் சிரித்து கொண்டே, சாரி ப்ரோ என்றான். இல்ல கார்த்திக், நான் தான் சாரி சொல்லணும் என்று தன்னை மீறி புன்னகைத்து கொண்டே கூறினான் சக்தி. இல்ல ப்ரோ, பரவாயில்ல, உங்க மனசு எனக்கு புரியுது என்று கார்த்திக் கூறினான். கார்த்திக்கிடம் போனை கொடுத்துவிட்டு தன் காரில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு செல்லாமல் வீட்டுக்கு காரை திருப்பினான் சக்தி. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.